வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைனின் எரிபொருள் நிலையங்களை இலக்கு வைத்த ரஷ்யா. ஈரான் மற்றொரு பேரழிவை சந்திக்கும், ட்ரம்ப் எச்சரிக்கை. பயணிகளுக்கு இலவச பயண வவுச்சர், இண்டிகோ நிறுவனத்தின் மகிழ்ச்சி செய்தி. ரஷ்யா உக்ரைன் போர் 3ஆம் உலகப் போரில் கொண்டு சென்று விட்டுவிடும், ட்ரம்ப் எச்சரிக்கை. காங்கோவில் 413 பேரை கொன்ற ருவாண்டா ஆதரவு ஆயுதக்குழு. ஆப்கான் அகதிகளுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற தவறிய ஜெர்மன் அரசு. முக்கிய நாடொன்றில் எண்ணெய் கப்பலை அதிரடியாக கைப்பற்றிய ட்ரம்ப். ஜப்பானில் சக்தி வாய்ந்த பூகம்பம், டிக்டர் அளவுகோலில் 6.7 பதிவு. இனி விரிவான செய்திகள். ஜப்பானில் இன்று சக்தி வாய்ந்த பூகம்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நாட்டின் ஹொன்சு தீவில் உள்ள குஜி நகரில் இருந்து 130 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது. டிக்டர் அளவுகோலில் 6.7 பதிவான இந்த பூகம்பத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். இந்த பூகம்பத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. பூகம்பத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரம் இதுவரை வெளியாகவில்லை. முன்னதாக ஜப்பானில் கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட பூகம்பத்தில் 50 பேர் காயமடைந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். தெற்கு உக்ரைனின் ஒடேசா பகுதியில் எரிபொருள் நிலையங்களை குறிவைத்து ரஷ்ய இராணுவம் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. இவ்வாறு ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் உக்ரைனின் துறைமுகங்களில் மின்சாரம் நிறுத்தப்பட்டதாக அந்த நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இதன்படி ரஷ்யாவின் தாக்குதலால் உக்ரைனில் 90,000 பேர் மின்சாரமின்றி தவித்து வருவதாக உக்ரைன் தரப்புகள் குறிப்பிடுகின்றன. இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் இடையான 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முயற்சித்து வருகிறது. இதற்காக ரஷ்யா உக்ரைன் தரப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக ரஷ்யா உக்ரைனுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. ஆனால் இதுவரை எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை ஒப்பந்தம் இல்லாமல் புதுப்பிக்க முயன்றால் அது மற்றொரு பேரழிவு தரும் தாக்குதலை எதிர்கொள்ள நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெள்ளை மாளிகையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஜூன் மாதம் அமெரிக்கா மற்றும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய படைகளால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஈரானின் அணுசக்தி திறன்கள் அளிக்கப்பட்டு விட்டதாகவும் உறுதிப்பட தெரிவித்துள்ளார். தாக்குதல்களுக்கு முன்பு ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை எதிர்கொண்டிருந்தால் பேரழிவை தவிர்த்திருக்கலாம் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அணுசக்தியை மறந்துவிடுங்கள், அணுசக்தி போய்விட்டது. ஆனால் அவர்கள் சந்தித்த சேதத்தை பாருங்கள், அவர்கள் சந்தித்த மரணத்தை பாருங்கள் என கூறிய ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டால் சேதத்தை தவிர்த்திருக்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அமெரிக்காவின் தாக்குதல்களில் அவ்வளவாக சேதம் இல்லை எனவும் அணுசக்தி முற்றாக அழிந்துவிடவில்லை எனவும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆபிரிக்க நாடான காங்கோவில் ருவாண்டா அரசின் ஆதரவு பெற்ற 23 ஆயுத குழுவினரால் பெண்கள், குழந்தைகள் உட்பட சுமார் 400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. காங்கோவின் சவுத் கிவு மாகாணத்தில் உவிரா மற்றும் புகாவு ஆகிய நகரங்களுக்கு இடையில் M23 ஆயுத குழுக்கள் நடத்திய துப்பாக்கிச்சூடு மற்றும் வெடிகுண்டு தாக்குதல்களில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 413 பேர் கொல்லப்பட்டதாக அரசு அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் கிழக்கு காங்கோவில் உள்ள உவிரா நகரத்தை 23 ஆயுதப்படையினர் கைப்பற்றி உள்ளதாக கடந்த டிசம்பர் 10 அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து 23 என்ற படையினர் வெளியிட்ட அறிக்கையில் அந்த பகுதியிலிருந்து வெளியேறிய உள்ளூர்வாசிகள் தங்களது வீடுகளுக்கு திரும்புமாறு ஊக்குவித்திருக்கின்றனர். முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் கடந்த வாரம் வாஷிங்டனில் காங்கோ மற்றும் ருவாண்டா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இரு நாட்டு அதிபர்களும் கையெழுத்திட்டனர். ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் 23 கிளர்ச்சி படைகள் சேர்க்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ருவாண்டாவின் ஆதரவில் செயல்படும் கிளர்ச்சி படையாக அறியப்படும் 23 என்ற படைகள் மீண்டும் தங்களது தாக்குதல்களை தொடங்கியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். தொடர்ந்து இடம்பெறும் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான போர் 3ஆம் உலகப் போரை ஏற்படுத்திவிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசும்போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர், போரை முடிவுக்கு கொண்டுவரும் மத்தியஸ்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதன்படி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் ட்ரம்ப் பேசியிருக்கின்றார். இதில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என வெள்ளை மாளிகையில் பேசும்போது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேபோன்று உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் பலருடனும் தொடர்ந்து பேசி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் ரஷ்யாவோ போரை நிறுத்தும் முடிவுக்கு வரவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அதற்கான பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனால் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே போரானது தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையான போரானது 3ஆம் உலகப் போரில் கொண்டு சென்று விட்டுவிடும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். வெனிசுலா கடற்கரையில் தடை செய்யப்பட்ட எண்ணெய் கப்பலை அமெரிக்கா கைப்பற்றி உள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். இந்த நடவடிக்கை எண்ணெய் விலைகளை உயர்த்தியுள்ளதுடன் வாஷிங்டன் மற்றும் கராகஸ் இடையே பதற்றங்களை கடுமையாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து ட்ரம்ப் தெரிவிக்கையில், வெனிசுலா கடற்கரையில் ஒரு கப்பலை நாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம். பெரிய எண்ணெய் தாங்கி கப்பல், மிக பெரியது, இதுவரை இல்லாத அளவுக்கு மிக பெரியது என குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை பதவி விலகுமாறு அழுத்தம் கொடுத்து வருகிறார். இந்த நிலையில் வெனிசுலாவுக்கு எதிராக ட்ரம்ப் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் பதற்றத்தை அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் இதற்கு பதிலளிக்கும் விதமாக வெனிசுலா அரசாங்கம் ஒரு அறிக்கையில் அமெரிக்காவை அப்பட்டமான திருட்டு என குற்றம் சாட்டி உள்ளதுடன் இந்த பறிமுதல் சர்வதேச கடற்கொள்ளையர் செயல் என்று சாடியிருக்கிறது. சர்வதேச அமைப்புகளுக்கு முன்பாக இந்த சம்பவத்தை கண்டிப்பதாக வெனிசுலா அறிவித்திருக்கிறது. வெனிசுலாவில் அமெரிக்க இராணுவ தலையீட்டுக்கான சாத்தியக்கூறுகளை ட்ரம்ப் பலமுறை சுட்டிக்காட்டி வருகிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ள அமெரிக்க தடைகளுக்கு மத்தியில் வெனிசுலா எண்ணெய் சரக்கு கப்பலில் இருந்து கைப்பற்றப்பட்ட முதல் நடவடிக்கை இதுவாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பிராந்தியத்தில் பாரிய இராணுவ கட்டமைப்பை ஏற்படுத்த உத்தரவிட்டதிலிருந்து வெனிசுலா தொடர்பான நடவடிக்கைக்கு எதிராக ட்ரம்ப் நிர்வாகம் எடுத்த முதல் நடவடிக்கை இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். விமானங்கள் ரத்தால் பாதித்த பயணியருக்கு மேலதிக இலவச பயண வவுச்சர்களை இண்டிகோ நிறுவனம் வழங்குவதாக அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் 10,000 ரூபாய் மதிப்பிலான இலவச பயண வவுச்சர்களை வழங்க திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இண்டிகோ விமானங்களின் தொடர் ரத்தால் பாதிக்கப்பட்ட பயணியருக்கு கட்டணத்தை திரும்ப வழங்கிய அந்த நிறுவனம் அவர்களுக்கு கூடுதல் சலுகையாக குறித்த இலவச பயண வவுச்சர்களையும் வழங்க திட்டமிட்டிருக்கின்றது. விமான இயக்கத்தின் பாதுகாப்பு கருதி விமானிகள் மற்றும் ஊழியர்களின் பணி நேரத்தில் கடுமையான கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்திருக்கிறது. இதனால் இண்டிகோ நிறுவனம் ஊழியர் பற்றாக்குறையை சந்தித்திருக்கிறது. இதன் காரணமாக டிசம்பர் முதல் வாரத்தில் நாடு முழுவதும் இண்டிகோ விமானங்கள் முடங்கியிருக்கின்றன. இதனால் குழந்தைகள், பெண்கள் மற்றும் முதியோர் உள்ளிட்ட விமான பயணிகள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. பயணியரின் நலன் கருதி இண்டிகோ நிறுவனத்திற்கு மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் பாதுகாப்பாக கொண்டுவரப்பட்ட விதியில் தற்காலிக தளர்வு வழங்கியிருக்கிறது. பயணிகளுக்கு முழு கட்டணத்தையும் திரும்பி செலுத்த உத்தரவிட்ட நிலையில் அதற்கான நடவடிக்கையை நிறுவனம் முன்னெடுத்துள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு 10,000 ரூபாய்க்கான இலவச பயண கூப்பன் வழங்கி கூடுதல் சலுகையும் இண்டிகோ நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, டிசம்பர் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை இண்டிகோவில் பயணம் செய்ய முன்பதிவு செய்த பயணிகள் விமான நிலையங்களில் பல மணி நேரம் சிக்கித் தவித்ததையும் மற்றும் அவர்களில் பலர் பெரிதும் பாதிக்கப்பட்டதையும் வருத்தத்துடன் ஒப்புக்கொள்கின்றோம். இவ்வாறு கடுமையாக பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு அரசு வழிகாட்டுதல் படி விமான தாமதத்தின் அடிப்படையில் 5,000 முதல் 10,000 ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும். இது தவிர 10,000 ரூபாய் மதிப்பிலான இலவச பயண கூப்பன்கள் வழங்கப்படும். இந்த கூப்பன்களை அடுத்த 12 மாதங்கள் வரை இண்டிகோவில் பயணம் செய்ய பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியதை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் ஜெர்மன் படைகளுக்கு உதவியாக பணியாற்றி வந்த ஆப்கன் நாட்டவர்கள் சுமார் 2,000 பேரை ஜெர்மனிக்கு அழைத்து வருவதாக ஜெர்மன் அரசு வாக்களித்திருந்தது.
ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற தவறிவிட்டது ஜெர்மன் அரசு. 2021ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியதை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் ஜெர்மன் படைகளுக்கு உதவியாக பணியாற்றி வந்த ஆப்கன் நாட்டவர்கள் சுமார் 2000 பேரை ஜெர்மனிக்கு அழைத்து வருவதாக ஜெர்மன் அரசு வாக்களித்திருந்தது. அதனை நம்பி ஏராளமானோர் பாகிஸ்தானுக்கு தப்பியோடினர். ஜெர்மன் விசா கிடைக்கும் என 2 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் காத்திருக்க ஜெர்மனியில் புலம்பெயர்தல் அரசியலாகிவிட்ட நிலையில் அந்த ஆப்கன் நாட்டவர்களை ஜெர்மனிக்கு அழைத்து கொள்ள ஜெர்மன் அரசு தயக்கம் காட்டி வந்தது. இந்த நிலையில் இந்த விடயம் குறித்து பேசிய ஜெர்மன் உள்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளரான சோனோஜா கொக் ஜெர்மனிக்கு வருவதற்காக பாகிஸ்தானில் காத்திருக்கும் 640 ஆப்கன் நாட்டவர்களை இனி ஜெர்மனிக்கு வர முடியாது என்று கூறியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து மனித உரிமைகள் அமைப்புகள் உட்பட சுமார் 250 அமைப்புகள் அபாயகரமான சூழலில் இருக்கும் அந்த ஆப்கன் நாட்டவர்களை ஜெர்மனிக்கு அழைத்து கொள்ளுமாறு கோரி கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றன.